ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சைக்கோ மூவி ஸ்டார்ட் ஆன மாதிரி ரொம்பவுமே இரிட்டேட் பண்ற மாதிரி தான் முரளி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ராகவ் அபி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளார நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை, கியூட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு நம்ம ரசிச்சாலும் இப்ப அவங்க பேசினதை இந்த பக்கத்து முரளி ஒட்டு கேட்டுட்டாங்க. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல் கிட்ட நான் முரளியோட இருந்ததை வச்சுதானே என்னை ஒரு புழு மாதிரி நீங்க நடத்துறீங்க, அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னை வீட்டுக்கு போக சொல்றீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இப்ப சொல்லிட்டாங்க. அதை எல்லாத்தையுமே முரளி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்க்குற சுந்தரிக்கு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் இப்ப முரளி பார்த்தோம்னா அடுத்த கட்டமா மறுபடியும் அவங்க கேட்கறதுக்காக ரெக்கார்டர் அவங்க ரூம்குள்ளார வச்சாங்க. இன்னைக்கான எபிசோட்ல லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா முரளியும் அதே நேரத்தில் மென்டல் சுந்தரியும் சேர்ந்து அந்த ரெக்கார்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் யாரோ கதவு தட்டுற மாதிரி நமக்கு காட்டினாங்க. அது கண்டிப்பா பார்த்தோம்னா யாருக்கிட்டையும் இவங்க மாட்ட போறதில்ல, நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி ஒரு ஸ்கிரிப்டை காட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க பயமுறுத்துறாங்க அப்படின்னா ப்ரொமோல பார்த்தோம் அப்படின்னா நார்மலா தான் முரளி சுந்தரி எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரத்தில் அபிக்கு ஆஃபர், அதாவது இவங்க மூலமா வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சுங்கிறத சத்தமா சொல்லி அதை பால்கனியில இருக்க ராகவ் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அபி போய் அந்த காசை கொடுக்கும்போது ராகவ் ரியாக்ட் பண்ணார்ல, அந்த அட்வான்ஸ் காசை அபி கொண்டு போய் கொடுக்கும்போது அதனால பார்த்தோம்னா எதுவும் பிரச்சனை நடக்க போறது இல்ல. ஒருவேளை நம்ம இப்படி யோசிக்கலாம், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளார ரெக்கார்டர் தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்க கியூட் மாம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கதவை தட்டி அவங்கள்ட்ட ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி அங்க சமைக்கிறாங்கல்ல ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கதவை தட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பெருசா எதுவும் மாட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல நமக்கு டவுட்டே இல்லை. ஆனா நமக்கு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அடுத்து மனோகர் இவங்கெல்லாம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து என்னன்னா கண்டிப்பா இவங்க முரளி வைக்கிற அந்த ரெக்கார்டரை அபி பார்த்துருவாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு பாருங்க ஒரு ஆட்டம், சம பெரிய ஒரு ஆட்டம் இருக்கு. நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் முரளி என்னெல்லாம் பாடுபடுத்த போறாங்க அபி. அப்படி செய்யும்போது தான் முரளியோட வாயாலேயே நிறைய உண்மையை ஒத்துக்கிட்டு மாட்டிக்க போறாங்க. ஏன்னா இவங்க இங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே முரளி அங்க ரியாக்ட் பண்ற மாதிரி இப்ப காட்டிட்டு இருக்காங்க ஸ்டோரியை. அதனால வேணும்னே முரளியை என்ன பண்ணா மாட்ட வைக்கணுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை பேசி கரெக்டா முரளி வந்து வசமா அப்படி மாட்ட வச்சிருவாங்க. அதனால முரளி செம்மையா மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி மூமெண்ட்ல தான் எல்லா உண்மையும் இன்னும் அதிகமா நிறைய தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் உடனே நடக்க போறதுல எப்படி எல்லாம் ஸ்டோரியை கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.